சொல்லுங்கள். நான் வந்து நான் வந்து எங்கள் பாட்டி எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது கனகாம்பரம் பூவில் தான் வந்து பூ கட்ட கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த பூவோட காம்பு தான் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வச்சு அதை கற்றுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய பாட்டி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கனகாம்பரம் பூவில் தான் வந்து பூ கட்ட கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முல்லைப்பூ அந்த மாதிரி எந்தெந்த பூவுக்கு வந்து காம்பு ரொம்ப நீட்டாக இருக்கோ அந்த பூவை தான் ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து கட்ட கற்றுக்கிட்டே இருப்போம். அதோட கடைசி தான் இந்த மல்லிப்பூ. ஏன்னா மல்லிப்பூலே இருக்கிறது தான் வந்து ரொம்ப காம்பு சின்ன பூ அண்ட் ரொம்ப அழகான பூ, வேஸ்ட் ஆகிடவும் கூடாது அப்படின்னு எப்போவுமே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டு கடைசியாக கட்டது தான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இல்லை? ஸோ எஸ், பல வருஷமாக பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் காவ்யாஸ் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.